ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சவுண்ட் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் நான் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து அண்ணா விஜய் பார்வதிக்கு இப்போ ஒரு நிலைமையாண்ணா, மனசே கஷ்டமாக இருக்குண்ணா, அண்ணா தூக்கமே வர மாட்டேதுண்ணா, அண்ணா அப்படி எப்படின்னு அஜிட் உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்து எனக்கு தூக்கம் வர மாட்டேது. ஐயோ இப்படி வந்துட்டு நம்ம தங்கச்சிங்களும் அக்காக்களும் அம்மாக்களும் இவ்வளோ வருத்தப்படுறாங்களே, அண்ணனுங்களும் தம்பிகளும் அப்பாக்களும் என்னடா இது அப்படின்னு. கடவுள் இருக்காங்க குமார்னு ஒரு டைலாக் இருக்கும் பார்த்தீங்களா, அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நடந்துச்சு. ஏன்னா நேற்று எபிசோடில் வந்துட்டு விஜய் பார்வதியை வந்து கலாய்க்கிறாங்க, தனி மரமாக நிற்கிறாங்க, எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்பா அரோரா ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க, திவ்யா ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க, கமருது ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க, எல்லாமே கனி விக்ரம் சபரி எல்லோரும் சிரிக்கிறாங்க. சே ஒரே கஷ்டமாக போச்சு. சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப மனசு கஷ்டமாச்சுங்க. சே என்னடா இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வருது. இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது கூட பார்த்தீங்கன்னா இவங்கள வச்சு தான் கேம் அங்கே ஆடுறாங்க. அரோரா கிட்ட வந்து துஷார் பற்றி பேசுகிறாரு, திவ்யா கிட்ட நான் மனசார வந்து மன்னிப்பு கேட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் நீ அதை எப்படி கொச்சப்படுத்துவேன், நீ அப்போ வந்துட்டு பார்வதி வெறுப்பத்தனே என் கையை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்வதி பற்றி அந்த பொண்ணு போய் தனியாக உட்காந்து அழுவுது. யாருமே கிட்ட வந்து சொல்லவே இல்லை. ஆனால் அரோரா அங்கே பக்கம் உட்காந்து அழுகுறாங்க. நம்ம விக்ரம் போய் பேசுகிறாரு, சபரி போய் பேசுகிறாரு, ஒட்டோட்டோட்டோட்டோட்டோ. இப்போ ஒரு சண்டை வருது. ஆனால் இதுக்கு முழுக்க யார் திரும்ப காரணம்? திவ்யா தான். ஏன்னா போயிட்டு சுபிக்ஷா கிட்ட போய்ட்டு அவன் கேட்குற விதமே சரியில்லை. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய்ட்டு அந்த ஸ்க்ரீன் போட்டு பேசலை, அது தப்பு இல்லையா? ஏன் வெளியே உட்காந்து பேச வேண்டாம்ன்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. அந்த மாதிரி வந்து அக்யூசேஷன் பண்ணலாமா? எவ்வளோ பெரிய தப்பு. அப்போது நாங்கள் அந்த மாதிரி அப்போ வந்து கமருதீன் சொல்கிறாரு, அதை பற்றி பேசாதீங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி பேனிக் அட்டாக் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு. நான் பேசுவேங்க, நடந்தது தானே சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது நான் இது வரைக்கும் பிக் பாஸ் ரூல்ஸ் மீறினது கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு ஒன்று டப்புன்னு அவர் வராரு. அவர் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இனிமேல் அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சொன்னால் நான் வருவேன், நீங்கள் மீறி ரூல்ஸை மீறி இருக்கீங்க, உங்களை வந்து ஸ்டேஜ்லேயே வச்சு இவர் வந்து விஜய் சேதுபதி வந்து கலாய்ச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாய்க்கிறாரு. என்ன கலாச்சாரு நானும் அந்த மாதிரி சொல்லிட்டு மாறி வருது. அப்புறம் நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுறீங்க எதுக்குன்னு தெரியும், உங்கள் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு வந்தாங்க, அதனால தானே பாருங்க தேவையில்லாமல் என் ஒய்ஃபை பற்றி பேசாதீங்கன்னார் அவர். ஏங்க நீங்கள் பேசுன்னு தானே சொன்னேன், அப்போ நீங்கள் ஒட்டு கேட்டிங்களா அப்படின்னு. நான் ஒட்டு கேட்குறேன், நீங்கள் உங்கள் ஒய்ஃப் பேசுதுன்னு சொன்னு அவ்வளோ ஆரம்பிச்சிட்டாரு. என் ஒய்ஃபை பற்றி பேசாதீங்க, என் ஒய்ஃபை பற்றி நான் என்னங்க தப்பாக பேசுனேன், நீ அவங்க கண்டஸ்டாண்டானே ஒய்ஃபை பற்றி பேசாதீங்க, ஏங்க தப்பாக பேசுகிறீங்க எல்லாருமே வந்துட்டாங்க, இவங்க பதறாங்க, நான் எதுவுமே தப்பாக பேசலைப்பான்னு என்ன கையை பூச்சி வச்சுன்ற மாதிரி அவர் திரும்ப கத்துறாரு. என்ன அது ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது தப்பாக பேசிட்டாங்களா, நம்ம அதை கேட்கவே இல்லையாப்பான்னு. அப்புறம் வந்துட்டு அவரே வந்து முடிக்கிறாரு. அவங்க ஃபுல்லாக ஏறிக்கிச்சு அவங்களுக்கு டென்ஷனு. நான் வந்து சொல்கிறேங்க, அவங்க என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசலைங்க, எங்களை 2 பேரையும் கொச்சப்படுத்தி அவங்க பேசலைங்க, அப்படியே ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆனேன், என் ஒய்ஃப் பேரையே அவங்க எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னாங்க. அப்படி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க, ஓடுறாங்க. ஐயோ இதுக்கு மேலே இங்கே என்ன வேலைக்காகும், எங்கே ஓடுறீங்க, நான் பேசுவேன், எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும், எனக்கு தேவை வந்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசினாவே நீங்கள் பேசவே மாட்டீங்க, காதை எடுத்து கேட்க மாட்டேங்க, உங்கள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்புறீங்க, நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பாட்டில் தூக்கி அடித்தாங்க. இந்த தூக்கி அடிச்சு போகிறதா என்ன அர்த்தம், பின்னாடியே போகிறாங்க. கமருதீன் இப்போ ஏங்க அப்படி பண்ணுறீங்க. அப்போ உடனே இவங்கள கமருதீன் அட்டாக் பண்ணுறாங்க. பார்வை பற்றி இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னால, நீங்கள் வந்தீங்களா இப்போ எதுக்கு வரீங்க அப்படின்னு அவரை பிடிச்சி கலாய்க்கிறாங்க. அப்புறம் அப்படியே வெளியே போகிறாங்க. கும்பல் அப்படியே போகுது, அப்படியே கும்பலை காமிச்சிட்டே இருக்காங்க, கும்பல் சண்டை போட்டுட்டு போகுது. அப்படியே திடீர்னு கேமரா ஒரு ஆங்கிள் திரும்புது, பார்த்தா டாடாடான்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அந்த சேரில் உட்காந்து அப்படியே பார்க்குறாங்க. என்னடா இது, நம்மளே ஒரு ஃபீலிங்கில் இருந்தோம், நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுக்குற மாதிரி இங்கே பாரு, காலையில் நம்மளை கலாச்சவங்க எல்லோரும் இந்த பாரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதா, இதுனா வேறு ட்ரீட் ஆகுதுன்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நான் எதுக்கு போகிறேன் அந்த சண்டைக்கு, நான் ஏன் போகிறேன், எனக்கு தேவையே இல்லை, நான் பாடி நிம்மதியாக உட்காரப்பான்னு கம்முன்னு உட்காந்துட்டாங்க. வெளியில் போய் சண்டை பெருசாகுது. நான் ஒன்றும் தப்பாக நீங்கள் தப்பாக பேசுன்னு சொல்லலைங்க. அப்புறமா கொஞ்சமாக போச்சு. சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க, சாண்ட்ரா உனக்கு தெரியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க. நான் சரி 5 மினிட்ஸ் எடுத்துக்குங்க. யார் விக்ரம், நான் 5 மினிட்ஸ் கழிச்சு வரேன். இது வருவியா, நான் உங்க கூட பேச மாட்டேன், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அப்படி தலையை பிடிச்சிட்டு போய் கண்ணாடி எடுத்து போய் இப்படி உட்காந்துட்டாங்க. என்னால் முடியல நான் சாமி அப்படின்ட்டு. அப்போ தான் யோசித்தேன், முற்பகல் செய்யின் பிற்பகல் வெளியும் சொல்லுவாங்களே, அது ஒரு வேளை உண்மைதானா அப்படின்ட்டு. இல்லை எவ்வளோ ஒரு பொண்ணை வந்து எத்தனை பேர் டார்கெட் பண்ணி, அதுவும் கேலி பண்ணுறது ஒரு பக்கம், ஒரு விதம். இந்த கேலி பண்ணியில் அவங்க வருத்தப்படும் போது கொஞ்சம் அழுகும்போது அந்த சிரிப்பை சிரித்து ஒரு முறைச்சாங்க பாருங்க நேற்று. அந்த எபிசோடு பார்க்குறவங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும். அதுவும் கமருதீன் வந்து விஜய் பார்வதி கலாய்ச்ச உடனே யார், இவர் விக்ரம் கிளப் சூப்பர் அவர் சிரிப்பு. இந்த பக்கம் யார், நம்ம திவ்யா அப்படியே சிரிப்பு, ஒரே சிரிப்பு. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது. இல்லை சமலை அதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நான் அதை தான் நான் எப்பயுமே உங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி, நம்ம மனசறிஞ்சு ஒரு தப்பு பண்ணோன்னா
இப்போ இல்லைன்னா எப்போயாவது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும். அது வந்துட்டு மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம மனசார வந்துட்டு தெரியும், நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அது தவறு, அதை பண்ணாத அப்படின்னு நம்ம மனசாட்சி சொல்லும். மனசாட்சி சொல்லலைன்னா அவங்க மனசாட்சி இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? செம்மையாக இருந்துச்சப்பா. ஆனால் கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தப்பே செய்யலை. ஆனால் அந்த கேட்ட வார்த்தை தப்பு. இங்கே வேணால் வந்து விக்ரம் வந்து சொல்லலாம், சரி சண்டே வந்து வேறு மாதிரி திருப்பிட்டு போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணான்னு தெரியல. ஆனால் நீ வந்து அந்த ஸ்க்ரீன் போட்டு பேச வேண்டியதானே? ஸ்க்ரீன் போட்டு ஏன் பேசுனீங்க? வெளியே வந்து பேசுங்க. இதை கேட்குறதுக்கு அவங்க யார் முதல்ல? அதுக்கு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இது எப்படின்னா அந்த மைக்கு ஷோ பற்றி பேசுனாங்களா அந்த மாதிரி சபரி நடுவில் வந்து நீங்கள் பேசுறது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டார். பட் எது எப்படியோ பயங்கரமான சண்டை பயங்கரமாக இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.